ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். அமெரிக்க வரி விதிப்பால் திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்களுக்கு ஏற்படும் பாதிப்பில் இருந்து மீள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியிருக்கிறார். சென்னை சேத்துப்பட்டில் நடைபெற்ற காந்தி கண்ணாடி படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட பிறகு பேட்டியளித்த சீமான் இதனை கூறினார். இப்போ அவர் அவர் நாட்டுக்கு நின்றுட்டாரு, நம்ம நாட்டில் நம்ம வர்த்தகர்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதில் அந்த பாதிப்பிலிருந்து மீள்றதுக்கு நாடு உடனடியாக ஒரு முடிவை எடுக்கணும். இல்லைன்னா சுத்தமாகவே இந்த நாட்டு மக்களினுடைய நம்ம தேசிய முதலாளிகள், குறிப்பாக இந்த மாதிரி பின்னல் ஆடை இந்த முதலாளிகளுடைய இதெல்லாம் எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறியாயிரும், ரொம்ப கஷ்டமாயிரும். அப்போ அப்படி அந்த நாடு முடிவெடுக்கும்போது நாம் என்ன முடிவெடுக்கணும்னு முடிவெடுக்கணும். இப்போ தானே பிரதமர் தற்சார்புன்னு ஒரு வார்த்தையே பேசுகிறாப்புல, இன்னைக்கு தான் பேசுகிறாரு. கால்நடை விவசாயிகள்ங்கிறாரு, விவசாயம்ங்கிறாரு. இந்த சுதந்திர தினத்தில் தான் அதை பேசுகிறாங்க. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மதுரை தாவேக்க மாநாட்டில் பவுன்சர்கள் இளைஞரை தூக்கி போட்டது சின்ன விஷயம், இதை பெரிதுபடுத்த தேவையில்லை என்றும் சீமான் கருத்து தெரிவித்தார். இதெல்லாம் ரொம்ப சின்ன செய்தி, இதெல்லாம் ஒரு பெருசு பிடித்திருக்க வேண்டியதில்லை. அவங்களே சின்ன பிள்ளைங்க, ஒருத்தர் இல்லைன்றாரு, அப்புறம் அவர் ஆமான்றாரு. இதுக்குள்ளே போய் இதை இவ்வளோ பெரிய ஊடகம் இவ்வளோ பெரிய இதெல்லாம் எடுத்து விவாதிக்கிற அளவுக்கு ஒரு செய்தி இல்லை. அதை விட்டுட்டு அதை கடந்து போயிருங்க. அது ஒரு சொல்லுவாங்களா, அதில் சின்ன பிள்ளை வியாபாரம் விஷயம்ப்பா அப்படின்னு, அது மாதிரி சின்ன பிள்ளை விவகாரம், அதை விட்டுருவோம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.